பிரைஸ்லா கர்த்தர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 24வது வசனம். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். இங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய விருப்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன விரும்புகிறார் என்று பார்க்கும் பொழுது நாம் அவருடனே கூட இருக்கும்படியாக விரும்புகிறார். ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை உருவாக்கி வைத்துவிட்டு கர்த்தர் அங்கே உலாவுகிறார். அங்கே உலாவுவதின் நோக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது அவர்களோடு கூட உறவாடும்படியாக. ஆனால் அவர்கள் செய்த அந்த பாவத்தின் நிமித்தமாக அங்கே ஒரு பிளவு உண்டாகிறது. அந்த பிளவை சரி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து மறுபடியும் பூமியிலே பிறந்து பாடுகள் பட்டு மரித்து உயிர்த்தெழுந்து மீண்டுமாக பிதாவினுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தது பிதாவினுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும்படியாக மட்டுமல்ல, நாம் அவருடனே கூட இருக்கும்படியாக. அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய விருப்பம். அதற்காக தான் அவ்வளவு பாடுகள் பட்டார். அதற்காக தான் அவருடைய ஜீவனையும் நமக்காக கொடுத்தார். நாம் அந்த உறவிலே நிலைத்திருக்க அவர் விரும்புகிறார். நாம் அவருடனே கூட இருக்கும்படியாக விரும்புகிறார். அவரை விட்டு விலக செய்யக்கூடிய எந்த காரியமானாலும் சரி, நம்மை விட்டு அவைகளை நாம் விலக்கி வைக்க வேண்டும். தெய்வ பிரசன்னத்தை, அவருடைய சமூகத்தை, அவருடனே கூட இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை விட்டு விலக்கக்கூடிய எந்த காரியமானாலும் சரி, அதை நம்மை விட்டு விலக்கி நிச்சயமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? வைக்க வேண்டும். அப்படி வைக்கும் பொழுது நாம் அவருடனே கூட நிலைத்திருப்போம். இதை தான் இயேசு கிறிஸ்துவும் விரும்புகிறார். அந்த உறவில் நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நாங்கள் உம்முடனே கூட இருக்க கர்த்தர்களுக்கு நல்ல கிருபைகளை தந்தருள்வீராக. உம்மை விட்டு விலக்கக்கூடிய எந்த காரியங்கள் ஆனாலும் அதை விட்டு நாங்கள் விலகி நிற்க கர்த்தர்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.